ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் ஹவு டு சார்ட் அன் அரே யூஸிங் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அரேவை எழுதுகிறோம், அந்த அரேயில் நிறைய வேல்யூஸ் இருக்கும். பட் அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அசெண்டிங் டிசெண்டிங் எனி ஆர்டரில் இருக்கலாம். ஓகேவா, கலந்து இருக்கும். அதை நம்ம ப்ராப்பராக சார்ட் பண்ணி ஒரு அசெண்டிங் ஆர்டராக ப்ராப்பராக லிஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுதான் சார்ட்டிங் அன் அரே. இதை நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன் மூலமாக பண்ண போகிறோம். மோஸ்ட்லி ப்ரோக்ராமில் இன்டர்வியூவில் கேட்குறாங்கன்னா கொஷின்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் அதை எப்படி சார்ட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஸோ நான் அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். பட் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேயே சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, அது என்ன இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அரேஸ் டாட் சார்ட். இந்த ஆல்ரெடி டிஃபைன் பண்ண இன்பில்ட் ஃபங்க்ஷன் மூலமாகவே நம்ம சிம்பிளாக அரேவை சார்ட் பண்ணி கரெக்டான ஒரு அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணலாம். சரி, இப்போது ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ்குள்ளே தான் இந்த ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஸோ பேக்கேஜ் ப்ரோக்ராம்ஸ், அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் இருக்குது, மெயின் கிளாஸ், பப்ளிக் கிளாஸ் சார்ட்டிங் அரே. இதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் எழுதியிருக்கேன். இதுக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆக போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு அரேவை டிஃபைன் பண்ணுறேன். இன்ட் நம்பர்ஸ். ஓகே, சின்ஸ் இது அரேன்றதுனால இந்த ப்ராக்கெட் வரும். ஈக்குவல் டு நம்ம அந்த அரே ஆஃப் வேல்யூஸை எழுத ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 9. இப்போ இந்த அரே கலைஞ்சிருக்கு. இந்த அரே ஆஃப் நம்பர்ஸ் ஒரு ஆர்டராக இல்லை, கரெக்டாக பெரிய நம்பர்லேருந்தும் இல்லை, சின்ன நம்பர்லேருந்தும் இல்லை. ஓகேவா, ஷஃபிள் ஆகி இருக்குது. இப்போ இதை நம்ம அரேஸ் டாட் சார்ட் அப்படின்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம சார்ட் பண்ண போகிறோம். அரேஸ் டாட் சார்ட். ஓகே, அண்ட் எந்த ஆப்ஜெக்டை சார்ட் பண்ணமோ அதை நம்ம பாஸ் பண்ணணும். நம்பர்ஸ்ன்ற அரேவை தான் நம்ம சார்ட் பண்ண போகிறோம். இப்போது அந்த அரே வேரியபிளை பாஸ் பண்ணணும். இதை நம்ம எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிளாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஓகே, அரேவோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ என்னது? இங்கே 9 இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், நம்பர்ஸ் ஆஃப் 0ன்னு ட்ரை பண்ணுறேன், செமிகோலன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் பிரகாரம் 0ல் 9th, அதாவது 0th பொசிஷனில் 9, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 4 தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, 1 இருக்குது. விச் மீன்ஸ் ஸ்மால் நம்பர்லேருந்து பிக்கர் நம்பருக்கு ஆர்டராக அது சார்ட் பண்ணியிருக்கு. ஆனால் தான் இதில் இருக்கு இந்த அரேலேயே முதல்ல ஸ்மால் நம்பராக இருக்கிறது 1, கரெக்டாக. அதனால் இதுதான் இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல் அது மூவ் பண்ணியிருக்கு. ஓகேவா, அரே நான் இண்டெக்ஸ் பொசிஷன் 1 எடுக்கிறேன். இங்கே ஆக்சுவலாக பார்த்தா 4 தான் வரணும். பட் 1க்கு அப்புறம் எது சின்ன நம்பர் 2, இதுதான் இது கொடுக்கும் அவுட்புட்டாக 2. அப்படின்னா அரே ஷார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதை மொத்தமாக இந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஒன்று நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒன் பண்ண பிரிண்ட் பண்ணலாம். இல்லைனா சிம்பிளாக இன்னொரு மெத்தடும் இருக்குது. அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் இந்த நம்பர்ஸ். ஓகே, கொடுத்தீங்கன்னா ஏன்னா நம்பர்ஸ்ன்றது ஒரு இன்டிஜர் அரே தான். ஓகேவா, அதை மொத்தமாக பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்னு கொடுத்து பாஸ் பண்ணால் என்டையர் அரேவை பிரிண்ட் பண்ண முடியும் ஒரு ஸ்ட்ரிங்காக. சரியா, இப்போ பார்த்துடலாமா? பார்த்தீங்களா, 1 2, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 7, லாஸ்ட்டாக தான் 9 வந்திருக்கு. ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கா? இதுதான் இந்த அரே. இப்போது எனக்கு செகண்ட் சினாரியோ, அரேயில் என்னென்ன முதல் பொசிஷன் மட்டும் அப்படியே விட்டுரு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் ஷஃபிள் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம், 9 சேஞ்ச் ஆகக்கூடாது. 9 இந்த பொசிஷன்லேயே இருக்கணும், ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேயே இருக்கணும். பட் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் சார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ரெக்குயர்மெண்ட் வருதுன்னா அதையும் இதில் அச்சீவ் பண்ணலாம். அது எப்படின்னா அரேஸ் டாட் சார்ட் நம்பர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, கமா
உங்களுக்கு எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து அரேவை ஸ்டார்ட் பண்ணால் போதும் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் 0th இண்டெக்ஸ் பொசிஷனை அப்படியே விட்டுருன்னு சொல்லிட்டேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து எனக்கு அரேவை ஷஃபிள் பண்ணால் போதும் அப்படின்னா, அப்போ நீங்கள் 1 கொடுக்கலாம். இல்லை எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் லாஸ்ட்டு இந்த 2 நம்பரை விட்டுருங்க, 1லேருந்து ஆரம்பித்து எனக்கு ஷஃபிள் பண்ணால் போதும்னா, அப்போது நீங்கள் 2 கொடுக்கலாம். ஓகேவா? நான் வந்து 1 கொடுக்குறேன். எனக்கு 0 மட்டும் டச் பண்ணாத, அதாவது 0th பொசிஷன் இருக்க 9 மட்டும் டச் பண்ணாத, அதுக்கப்புறம் இருக்கிற பொசிஷன்லேருந்து அரேவை ப்ராப்பராக ஆர்டர் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ 1 டில் எது வரைக்கும் எனக்கு நான் ஷஃபிள் பண்ணணும், 0 1 2 3 4 5 5th பொசிஷன் வரைக்கும் நான் ஷஃபிள் பண்ண ஆசைப்பட்றேன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, 1 2 தான் ஆரம்பிக்குது ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி, பட் 9 மட்டும் அப்படியே டச் பண்ணாமல் விட்டுருச்சு. 9 விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற பொசிஷன்லேருந்து கடைசியாக நம்ம கொடுக்குற 5th பொசிஷன் வரைக்கும் அது ஷஃபிள் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக ஸ்மாலர் நம்பர்லேருந்து பிக்கர் நம்பருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ இதுவே ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் அரேஸையும் நம்மளால் சார்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் அரே நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸ்ட்ரிங் நேம்ஸ் ஈக்குவல் டு, இதில் ஸ்ட்ரிங் ஆஃப் வேல்யூஸ் கொடுப்போம், கணேஷ், ஓகே, அவினாஷ், இளையவர்மன், கமா பாபு. ஓகேவா? இதெல்லாமே நேம்ஸ் தான், பட் இதோட நேம்ஸும் அசெண்டிங் ஆர்டரில் இல்லை. ஓகே, இதை வந்து நம்ம சார்ட் பண்ணுவோம். அரேஸ் டாட் சார்ட் நேம் பாஸ் பண்ணுவோம் நம்பர்ஸ்க்கு பதிலாக. ஸோ நம்மளால் நம்பர்ஸ் அரேவும் பாஸ் பண்ண முடியும், ஸ்ட்ரிங் அரேவும் பாஸ் பண்ண முடியும். இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் 2 ஸ்ட்ரிங்கில். அரேயோட ஆர்டர் எப்படி இருக்கு, கணேஷ், அவினாஷ், இளையவர்மன், பாபுன்னு இருக்கா. இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டரோட நேம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்னு வருது இல்லையா. அப்போ ஏ ஃபார் அவினாஷ், அதுக்கப்புறம் பி வருது பாபு, அதுக்கப்புறம் தான் ஜி கணேஷ், ஐ இளையவர்மன். ஸோ இதுவும் ஷார்ட் ஆகுது. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் அரேவும் நம்மளால் ஷார்ட் பண்ண முடியும். கடைசியாக அரேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக? இதுவே டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரே ஆஃப் நம்பர்ஸ்லேயே பெரிய நம்பர் 9. ஓகே, 9 7 கரெக்டாக, அதுக்கப்புறம் 6 இந்த ஆர்டரில் வரணும் அப்படின்னா அதை டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஃபைன் பண்ணுற அரே ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரேப்பர் கிளாஸ்னு உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டேட்டா டைப் மூலமாக வேரியபிள் டிஃபைன் பண்ணுறது ஒரு விதமாக ஸ்டோரிங் த வேல்யூனா, ரேப்பர் கிளாஸ் ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா டைப்புக்கு ஒரு ரேப்பர் கிளாஸ் இருக்கும். அதுதான் இப்போ இன்ட்னா இன்டீஜர்னு இருக்கும், ஃப்ளோட்னா ஃப்ளோட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகேவா? அது மூலமாக நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். பட் அதை பற்றின உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வந்து அதை யூஆர்எல் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள், ரேப்பர் கிளாஸ். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இன்டீஜர் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதுலேயும் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? இதில் ஒரு வேல்யூவும் ஸ்டோர் பண்ணலாம், அரே பாக்ஸ் கொடுத்தா அரே ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் டிசெண்டிங் ஆர்டர்லையும் பண்ண முடியும் அரேஸ் டாட் சார்ட் ஃபங்க்ஷன் மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் அரேஸ் டாட் சார்ட், இந்த நம்பர்ஸை பாஸ் பண்ணணும். ஓகே, கமா கலெக்ஷன்ஸ், நீங்கள் கலெக்ஷன்ஸ்ன்ற ஒரு பேக்கேஜை பயன்படுத்தணும். கலெக்ஷன்ஸ் டாட் ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அரேஸ் டாட் டு ஸ்ட்ரிங் நம்பர்ஸ், இதை ரன் பண்ணுறேன்.
97641, அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு ஆர்டர் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? பட் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் வந்து அரேஸை வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. பை.